ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சொரக்கா குழம்பு தாங்க. ரொம்ப சிம்பிளாவும், சூப்பராவும் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, டேஸ்ட்டா செய்யக்கூடிய சொரக்கா குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ சொரக்கா குழம்பு செய்யறதுக்கு வாணல்ல தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்த கட் பண்ணி அது கூடவே சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயத்தெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 7 பூண்டு நல்லா தட்டி இது கூட சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். பூண்டெல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியா கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு மசாலா வந்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் வந்து 1 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். தண்ணி ஃபர்ஸ்ட்டு சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவ நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். சொரக்காயெல்லாம் வந்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு, நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி, உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டு, அந்த தண்ணியோடையே அந்த மசாலா கூட சேர்த்தரலாம். இப்போ 2த்தையும் நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாம். காயோட அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்ப பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு. காயோட நல்லா மசாலாலாம் உள்ள இறங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா? அத நல்லா மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு, இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதோட சீக்ரெட் டிப்ஸே வந்து இதாங்க. வேர்க்கடலை போட்டு செய்றப்போ, இந்த சொரக்கா கூட்டு ரொம்பவும் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப சூப்பராவும் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தழை தூவி இறக்குனோம்னா, சூப்பரான சொரக்கா குழம்பு தயாருங்க. கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. தேங்க் யூ.